சின்ன முத்தம்மா உன ஒரு மேல விட்டு நடிய பெரிய முத்தம்மா அண்ணா நடைய பாரு அவ போற பொக்க பாரு அண்ணா நடைய பாரு அவ போற பொக்க பாரு போன கொண்டைய பாரு கொண்டையில பூவ பாரு பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளே, வானத்தில் வீட்டிற்கும் நட்சத்திரங்களை போல வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களே, எனது உயிரினும் மேலான வருங்கால வாலிப சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் கலைத்துறை சார்பாக முதற்கண் வணக்கம். தமிழ் துறவி இளங்கவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் தனி மொழியால் வந்த மாதவியும் நீதிக்கு உயிர் நீர்த்த நெடுஞ்செய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலை வடித்த கல் கொணர்ந்த வீர செங்கோட்டவனும் நம்முடைய தமிழரை பற்றி எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது தெவிட்டாது. மனம் கமிழும் தமிழே, மனம் கவரும் தாயே, உயிரான தமிழ், உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்கின்ற வேறு பணி எனக்கு எது தாயே என வாய்த்து விடு. அழகு 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 இந்த ஊரே அழகு, இந்த அழகு 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 தமிழ்நாடே அழகு, என் பாட்டை கேட்க ஓடி வரும் நண்பர்களும் அழகு, இந்த ஊரே அழகு. ஹலோ சைலண்ட். வானத்திலே வேட்டு வாழைக்கா கூட்டு, ஹலோ பேருக்கு கொடுப்பார்கள் முட்டு, பெண்கள் புஷ்பவதியானால் போடுவார்கள் முட்டு. எங்களது ஆரணி அசோக் நாடக மன்றம் ஒரு செட்டு, அதில் இருக்கும் நடிகரெல்லாம் ஒரு மெட்டு, அதில் நான் மட்டும் தனி நெட்டு. தள்ளாத வயதினில தடி ஓண்டி போற தாத்தா கை முடிச்சு பட்டணம் தான் போறிய தாத்தா, நீ பட்டணம் தான் போறியா, 50 காசு தார தாத்தா எனக்கு பட்டணம் வாங்கிட்டு வா, ஓ மொட்டைய விரிச்சு தாத்தா பயணிக்கு சிட்டிக்க பிடித்தா தாத்தா, பயணிக்கு சிட்டிக்க பிடித்தா தாத்தா.
தாத்தா தாத்தா கொஞ்சம் பொறுக்கடி. பேரா பேரா கொஞ்சம் கையெடு. தாத்தா தடியை எடுங்க இங்க பொடிய பறந்து. தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கொடி பேரா பேரா நீ தடியடி தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கொடி பேரா பேரா நீ தடியடி தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கொடி பேரா பேரா என் தடியடி அப்படி இருக்க அந்த கம்பெனி இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி அசோக் நாடக மன்றம். எங்கள் கம்பெனியின் உரிமையாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள். எங்கள் கம்பெனியின் ஆசிரியர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் ஆற்காடு அடுத்த திருவள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அசோக் ஐயா அவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவை அடுத்த பாலி கிராமத்தைச் சேர்ந்த கோடையடி குமரன் தபேலா மாஸ்டர் பிரபாகரன் ஐயா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் எதிரில் தென் இந்திய நடிகர் சங்கத்தில் விருது பெற்ற டி ஆனந்தன் ஐயா அவர்கள்.
அன்பன்னையின் கொடுமை என்ற நாடகம் நடத்த முன் வந்துள்ளோம். இதில் சொல் குற்றம், இசை குற்றம், பாடல் குற்றம், தாளமேள குற்றம் இவை யாவிருப்பினும் ஒரு அன்ன பறவையானது பாலையும் நீரையும் ஒன்றாக கலந்து வைத்தால் பாலை மட்டும் அருந்துவிட்டு எவ்வாறு நீரை ஒதுக்குகிறதோ அதே போல எங்கள் கதையில் வரும் தீய சொற்களை அகற்றி நான் சொற்களை ஏற்றுக்கொண்டு தாங்கள் வீட்டில் சிறிய பிள்ளைகள் தவறு செய்தால் தன்மை போல் மன்னிக்கின்றீர்களோ தன்மை போல் என்னையும் மன்னிக்குமாறு தாய்மோடு நன்றி வணக்கம். காக்கா காக்கா